ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் டைக்கூன். இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேமுக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. கேமுக்குள்ளே வந்துட்டோம் நண்பர்களே. கோ டு த லேக். லேக்குக்கு போக சொல்கிறாங்க. To catch the cat. Start the beating. என்ன சொல்கிறாங்க? புல் 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 புல். அடுத்து என்ன சொல்கிறாங்க? Deposit the fish into the tank. Wow, super. நெக்ஸ்ட் எங்கே போக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறேன்டா. இவன் இங்கே தான் தூக்கி போடுறான். இடத்துல போய் ஃபிஷ் போலியே. அடுத்து போடு. அவ்வளோதான் கிடைக்கணும்னு நினச்சேன். இல்லை, இங்கே இந்த மீன் வேண்டாம். எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில். அப்படி அப்புறம் மேலே யூஸ் ஆகும் எதுக்கும். நம்மளோட டேங்க் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? டேங்கோட கெப்பாசிட்டி 50 மீன் போல. டேங்க் இதை அப்டேட் பண்ண முடியுமா? ரோட்ஸுக்கு 30 வேணும். இது வாங்கிக்குவோம் நண்பர்களே. ஸ்டார்ட் பெட். கலெக்ட் த மணி சொல்கிறீங்க. கால் பண்ணிட்டுண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே போனால் 1.95K இது வாங்கிக்கிங்க. அடுத்து யூஸிங் ரிவர் பைட்ஸ் to catch the 5 fish. நண்பர்களே, நம்ம அந்த ஃபிஷ்ஷும் பிடிக்க போகிறோம். அப்படி எங்கள் அப்போ நல்ல மீன் போடுது. இப்படி 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 எல்லாம் சரியான சண்டை கட்டுது. அவ்வளோதான். அடுத்து ஃபிஷ். இந்த கேமில் சூப்பராக, இந்த கேம் சூப்பராக இருக்குது. நான் ஒன்றுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்கேங்க. நம்ம என்ன இதெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வர மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, அவங்க வாங்க பக்கத்துக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா? நம்ம ரிவ்யூ வேறு வாங்க முடியாது. ராட்ஸ் போய் பார்ப்போம். ராட்ஸ் காசு வருது. வீட்டுனா ஹோல்சேல் பிட்டா. ஓகே ஓகே, 2 வாங்கிக்கிறேன் நண்பர்களே. 2 வாங்கிட்டேன். இப்போ போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம இதுக்குள்ள வச்சோம்? இங்கேருந்து தூக்கி. ஓஹோ, நான் இங்கேருந்து தூக்கி போடுறேன். என்ன வந்துருக்கு பா? ஏன் தான் ஓடுதானா? கண்டுபிடித்தாமா? நம்ம பாடுப்போம். ட்ராபிக்கல் லைட் இந்த மீன் பேருப்பா. அவ்வளோதான். ஒட்டும் இந்த மீன் பயங்கர பவராக இருக்கும் போலையே. இந்த மீன் நம்மளோட பவருக்கு இருக்குது. என்னோட இது மீன் கம்மியாக தப்பிச்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் தான். அப்பா, ரெட் கொடுங்குவா. எவ்வளோ பெரிய மீன் நம்ம தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் கையில். இதை விட பெரிய மீன் எங்கே போச்சு தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. இங்கே இருக்கா? நம்ம போயிட்டு நான் கரெக்டாக 8 கேக் இருக்கிறதுல 2 வாங்க முடியும். இப்போ 2 கேக் இது ஒன்று வாங்கிக்கலாம். இதை ஒன்று போட்டுட்டு போடுங்க. போடு. இப்போ என்ன மீன் மட்டும் போகுதோ? சூப்பர் மீன்
அங்கே மாட்டியிருக்கேண்ணா. இதுங்களே இந்த மாதிரி பவராக இருக்குது. இது இருக்கட்டும், நம்ம இதுதான் போட போகிறோம். ஓ no 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 no. It's captured. சே, இந்த முறை போடுற ஷோ கொடு. நான் இழுப்பேன் 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 இழுப்பேன். சே, எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. கேப்சர் 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 ட்ரை அகெயின். போய் பிடிக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் போலயே ஜாலி தான். சரியான மீன் இதுப்பா. நம்ம ட்ரை ஃபுல்லாகவே போக முடியாது. இழுத்து பயங்கரமாக ஆகுது. கிவ் அப். சே, இது இருக்கிறோன்னா நம்ம நம்ம சேர்த்துருங்க நண்பர்களே. நான் பாருங்க அடுத்த இதை வாங்கிட்டு பயங்கரமாக இந்த ரோடை வாங்குறேன். இந்த ரோடை வாங்கிட்டு பாருங்க 140க்கே சேர்க்காம போட மாட்டேன். அவே குட்டி குட்டி மீனாக பிடிச்சி பெரிய ஆள் ஆகுறேன். போட்டுற அந்த மீனுக்கு ஏறிய வேஸ்ட்டு தான் போனால் போயிட்டு போகுது. அந்த மீன் நமக்கு ராவை காட்ட மாட்டேங்குது. சரியான பிரச்சனை ஆகுது. 3.95க்கே இந்த ஒன்றுக்கு போ. அந்த மீன் பிடிச்ச இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளே ஒரு 15K ஆகி பிடிக்கும். 140K வேண்டாம். ஃபைனல் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா வா கன்ஃபார்ம் அதுதான் எடுத்தாகணும். பெட்ஸில் ஒன்று வாங்கிக்கலாம். இது என்ன இது ஒன்று வாங்கிக்கலாம். அவ்வளோதான். 10 எடுத்திருக்கேன். ரிவர் பெட் ஒன்று எடுத்திருக்கேன். நல்ல விஷயந்தான். ரிவர் பெட்டு போட்டு 5 எடுத்துடலாம். என்னோட மீன் போடு. என்னடா இது வர மாட்டேங்குது. டேய் வந்துடுறா சொல்ல குட்டி. வந்துடுறா அண்ணாக்கிட்ட. வந்துடுறா பாய் வந்துடுறா பாய். வா ரெட் கோடு இது பேரம்மா நண்பர்களே. ரெட் கோடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் போது இது 29K. நம்ம ஒன்றுனா செதுக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம இதை வச்சு 10 மீன் பிடிப்போம். எனக்கு கம்மியான மீன் தான் கிடைக்கணும் நண்பர்களே. சொல்லலை லெவல் 5. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வாங்க பார்க்கணும். இதெல்லாம் சின்ன மீன். நம்மளுக்குலாம் பெரிய மீன் தான் வேணும். தூண்டி இருக்கு கிடைச்சா எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும்ல நண்பர்களே. உங்களுக்கு நான் அடுத்த ராடை வாங்கி கொண்டு காட்டிக்கொள்கிறேன். 2 hours later. நண்பர்களே நம்ம கடைசியில் ஃபைபர் ராடு வாங்கிட்டோம். இதை நான் போட போகிறேன். இப்போ என்ன ஆக போகுதோ போயிடு. பெரிய மீனாக மாட்டோம். நெல்லுக்க முடியுமா 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 முடியுமா. சே 2 டம் லெஃப்ட்டு. நம்ம இதை போடுவோம். மீன் குட்டி ப்ளீஸ் முட்டி மாட்டிக்கோடா. பைக் பைக் ஒரு 2 கை யூஸ் பண்ண போகிறோம். 2 கை அடி. சே நம்ம கிவ் அப். நம்மளோட இந்த ராடெல்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு இவ்வளோதான் லிமிட் நண்பர்களே. நான் இந்த பெருசு வாங்கணும் நல்லா கிடைக்கிற நண்பர்களே. இது வாங்கினா இந்த ஓஷனுங்கிறது 100லாம் வாங்கினா எப்படி இருக்கும். நான் இதில் 3 வாங்க போகிறேன். அவ்வளோதான். இது ஒன்று தான். இது வேஸ்ட். நம்ம மோஸ்ட்டாக வாங்குறதில்ல. நம்ம இது 7 வாங்கியிருக்கோம். ஆனால் இது ஒன்று தான். ரிவர் பெட்டு சூப்பராக வேலை செய்யுது. நிறைய மீன் வருது நண்பர்களே. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி மீன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஒன்று அடுத்து போடுங்க. அடுத்த தூண்டியில் அடுத்த மீன் அடுத்த மீன் அடுத்த மீன் அடுத்த மீன் போய் வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மீன் நம்ம இதே வாங்கிக்கலாம் நண்பர்களே பேசாமல். ஏன்னா இதுதான் வந்து அந்த 115 அந்த மாதிரி கிடைக்கிது. பார்த்தீங்களா போய் கொண்டு போடு. தாக்கிட
500 மீன் கிடச்சிருக்கு. நான் இதெல்லாம் அப்படியே போய் கொண்டு போய் போட்டு வர போகிறேன். எவ்வளோ மீன்! இன்னும் நம்மளுக்கு இது 3 இருக்குது. 3ல் எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம் நம்மளுக்கு. நான் கொடுத்த 100ல் தான் கிடைக்கும்னு நினச்சி பார்த்தேன். 70லையும் கிடைக்குமோ? ஓகே பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு 500 மீன் கிடச்சிருக்குல்ல, பரவாயில்ல. இன்னும் மீனடா இது எவ்வளோ தெரியும். மொஞ்சோ பரிட்டோன்னு வருது மீன் பேர். இவ்வளோதான். இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உனக்கு இது ஒத்தா தண்டிட்டு பார்த்தீங்களா சைஸுக்கு? நம்ம 500 மீன் 500 மீனே காணோம். தெரியல நண்பர்களே, வாங்க. அடுத்து நண்பர்களே, இது ஒன்று மட்டும் வாங்கி பார்ப்போமா? இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோம். அது சும்மா போட்டு பார்ப்போமா இவ்வளோ வருதுன்னு. ஓட்ரோப்போ இப்போ எவ்வளோ வரப்போதோ. என்னது இது? இவ்வளோ தானா? லெவல் 34 ரேர் ஃபிஷ் போடு. இது வந்து 100ங்க. என்ன இது பண்ண முடியுது? வா, the fish into the tank and money. இது பார்க்குறக்கு என்னமோ ஒரு மீன் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? நான் 500 சுற்றினா வேகமாக இருக்குதுன்னு. ராடுக்கு நம்ம சீக்கிரம் சேர்த்திடலான்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ராடு தான் வாங்கணும். ஆனால் மில்லியன் சீக்கிரம் கன்ஃபார்ம் இந்த வாரம் பத்தாது. இப்போ மீன் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதுதான் கரெக்டாக வாங்கணும். இது எப்படி இதில் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் சூப்பராக வந்துருக்கு. இதையும் ஆனால் இது வெறும் இதாக தான் இருக்கா? நான் இந்த மீனோட இதை போட போகிறேனே பாருங்க. இந்த மீனுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. 29th லெவல் கொஞ்சம் ஈஸி தான். கோபின் 0.171. இது ஃபுல்லாக ஒரே இல்லை தான், அவ்வளோவா. அடுத்து மீன் இப்போ 1.4K. இந்த மீனை பிடிக்கணும், பிடிச்சிதான் ஆகணும். வேறு வழி இல்லை. சே, இப்போ அதுங்க நண்பர்கள், இந்த ஒரு மீன் மட்டும் கிடைச்சா ரொம்ப தான் கோடீஸ்வரன். மீன் எப்படி பண்ணுறேன்? பொறுமை இருக்கிறேன். சே, இந்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பவர் 51ங்க அந்த மீனுக்கு. சரியா கொழுப்பு பிடிச்ச மீனாக இருக்குங்க. விலை வச்சிருக்க மீனாக இங்கே எதுவுமே இருக்க மாட்டேங்குது. 456 அந்த மாதிரி மீன் தான் இருக்குங்க. நான் ஒருத்தன் பேச பார்த்தேங்க, ஃபுல்லாக கொஞ்சம் மீன் தான். இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனான்னு தெரியல. நான் இது வரைக்கும் எடுக்கலாம் போலையே. 360 வரைக்கும் எடுக்கலாம் போலையே. நான் ஒன்று வாங்கியிருக்கேன், பிடியேட்டர் பிட்டு. இதுக்காக நல்ல ஃபிஷ் மட்டும் பார்க்க மட்டும் செஞ்சுக்கிறேன். காட்டுங்க. அடப்பா ஒன்று 2 கையில் சேர்ந்து வர முடியுது மோஸ்ட்டாக. நண்பர்கள், அந்த 2 கைக்கு வந்து வர மாட்டேங்குது. இந்த ஒத்த கையில் தான் மோஸ்ட்டாக வருது. இன்னும் கொஞ்சம் பாடி ரூஸ்டர் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டேன். ரூஸ்டர் ஃபிஷ் அதாவது முள்ளாக இருக்குது. அந்த மீன் போய் குத்து வைக்கணும். முள்ளாக இருக்குது, குத்துது முள். 300 வச்சுருக்கேன். ஆனால் நம்மளுக்கு இதுதாங்க வேணும். இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கிடச்சா இன்னும்
இந்த 1K மீன் அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆனால் இதெல்லாம் இதில் ரேட் ஓவர் ஆகிடுது. என்ன பண்ணுறது? சேர்க்குறேன் சேர்த்துக்கிட்டே இருக்கும்பா, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்பா. சரி, நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துடுவோம். நமக்கு லெவல் 2 ஃபிஷ் ஸ்டோரிஸ் சூப்பராக வேலை செய்யுது. சொல்லிட்டு மாமே. அடுத்தது பெரிய மீனாக கிடச்சது உள்ளது. அடுத்து ஏதோ 6 லெவல், இதோ 10th லெவலில் ரொம்ப கம்மியாக தான் நண்பர்களே இருக்குது. அவ்வளோதான், ஒரு இல்லை தான். அடுத்து தண்ணிக்குள்ளே இருந்து பிடிக்கிறீங்க. ஏன் தண்ணிக்குள்ளே இருந்து பிடிக்கிங்கடா? நானும் வருவேன்டா. இங்கே மீன் வருது விலகு மீனே விற்க வருது. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி விற்கவே போட்டுருக்குறேன். இவ்வளோ காசு இல்லை வேஸ்ட் திரும்ப இந்த மீனுக்கு நண்பர்களே. கடைசியாக ஒன்று இதெல்லாம் வேஸ்ட் நண்பர்களே ஃபுல்லாக இந்த மீன். ப்ளூ ஃபிஷ் வேணும் கொண்டு போயிட்டு. அவ்வளோதான், 200 லாபம். இந்த அப்படியே 1 மில்லியன் சேர்க்க போகிறேன். வாங்க எப்பக்ஸ் போயிட்டு அப்படிங்க. அப்பா நண்பர்களே, இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னு தெரியுமா? இதுதாங்க கடைசி மேக்ஸிமமே 300 வாயர்டு காட்லிங்க பாருங்க. 45 ட்ரில்லியன்னு மயக்கம் தாண்டா வருது. நான் பில்லி என்னாலே யோசிப்பேன். ஆமாம், நான் பைக்ஸ் வாங்கணும் சார். இந்த பைக் வாங்கணும், அவ்வளோ சார். போதும் சார், நான் இந்த பைக்ஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்குவேன் சார். இதை வைக்க போகிறேன் சார். அடுத்த மீன் சார் நண்பர்களே, அடுத்த மீன். ஏன் இது எல்லாத்துக்கும் இது கம்மியாக வருது? டே இதெல்லாம் நல்லதா வாங்குங்க டே. இந்த மாதிரி மீன் வாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒருத்து தானம்மா, ஒருத்துன்னு வருமா இல்லை நான் ஒருத்துன்னு வருமா? ஏய் இதெல்லாம் வேஸ்டா பாய். 90 மீன் ஓகே. நான் இங்கே இருக்க 1 மீன் ஒட்டிங்கப்போ கொஞ்சம் பவர் தான். இது ஒன்றும் எடுத்துருவேன், எடுத்துடணும். இந்த மீனை நமக்கு சரியான சண்டை போயிட்டுருக்கேன். அந்த மீனை பிடிக்க முடியாதுடா. சே, மீன் பாருங்க சைஸை. இப்போ நினச்சா நம்ம பிடிச்சிடும். ஒன் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இங்கேருந்து போட போகிறேன் ராடை. இந்த டைம் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எடுக்க போகிறேன். வேக பத்தல நம்மளை வேகத்தை கட்டு. அந்த மீன் கட்டுது. ட்ரை பண்ணுங்க. இல்லை தோத்துக்கூடாது. சே, நான் கிவ் அப் கொடுக்குறேன். ஏன்னா அந்த மீனை பிடிக்க முடியாது. இதுக்கு மேலே போனேன். ஒன்று வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீன் வருதுப்பா. இதெல்லாம் பவர்ஃபுல்லான மீனே இல்லாமல் வருது. போய் நம்ம போய் மணி எவ்வளோன்னு பார்த்துட்டு வந்துருக்குமா? எடுத்துட்டேன். இப்போ நம்ம 7 மில்லியன் சேர்த்து எடுக்கிறதுக்காக எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா?
அப்போ தான் நம்ம இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு மாற முடியும். நம்மளுக்கு தேவைப்படுற ஃபிஷ்ஷை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் விற்றுருவேன். நண்பர்களே, மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைச்சாலும் இது இருங்க. இப்போ நான் போயிட்டேன். மற்றதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்பிளே. இங்கேயும் தான் சார் நாங்கள் மீன் கண்டுபிடிக்கிறது. அப்கிரேடு you free money ever 10 minutes like the game and join the game. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க? சார் நண்பர்களே, நண்பர்களே நம்மளுக்கு 15.8 மில்லியன் கிடச்சிருக்குன்னு நினச்சேன். இல்லையோ? இங்கே இருக்கு 8 மில்லியன் கிடச்சிருச்சு நண்பர்களே. இங்கே போய் ராடு வாங்க முடியுமா? வாங்க முடியும். வாங்கிட்டேன். பசங்க அதுதான் நண்பர்களே. போயிட்டு நான் ஓஷன் விட்டு தான் போட போகிறேன். இது மட்டும் உள்ள மீனாக கிடைச்சது சூப்பராக இருக்கும். சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. எனக்கு இது வேண்டாம்டா, நல்ல மீனாக கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். இதுவும் ஈஸியாக நண்பர்களே. நம்மளுக்கு அந்த 1K இப்போ மீன் கிடைக்க முடியுங்களா? இந்த 400 தான் கிடைக்கும். இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நண்பர்களே 1.44K கிடைச்சிச்சு நண்பர்களே. நம்ம கஷ்டப்பட்டது ஒன்றும் மீனாக போகலை. சொல்லிட்டு எடுத்துடலாம், வராது. அடுத்து இது போட்டு பார்ப்போம். 55+. வா, என்னடா இது இப்போ போட்டாங்க? என்னோட இது முடியாது நண்பர்களே, முடியாது. கிவ் அப். ஏன்னா நம்மளால முடியாது. எப்படி ரிவர் பிட்டை வாங்கணும்? சரி, இதெல்லாம் நம்ம போயிட்டு போட்டு வந்துடுவோம் நண்பர்களே. நம்ம 5 years ஸ்டீல் ரோடு வாங்கிட்டோம். ஆமாம், இது உங்களுக்கு அவ்வளோ வாங்குவாங்க. நம்மளுக்கு இந்த இந்த மில்லியன் கொஞ்சம் மற்றபடி நம்ம விக்கெட் வாங்க மாட்டோம். இது வாங்கிப்போம். நம்ம அடிக்கடி அப்பா யூஸ் பண்ணுவோம். வாங்கிக்கலாம் நண்பர்களே. போர்ஷன் பைக்கு தான், ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம். நம்மளுக்கு வந்து மட்டும் அந்த 1K அந்த மாதிரி மாட்டணும். மாட்டினா இது மாட்ட முடியும். அதுதான் இதெல்லாம் வேஸ்ட்டு. இது அப்படியே போடணும். வெறும் 100 ரூபா. 100 ரூபா வேஸ்ட். இதெல்லாம் வா 1.6K இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட் தான். இந்த மீனும் அவ்வளோ அப்கிரேடே ஆகலை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வா கொஞ்சம் வேலை செஞ்சால் போதுமே. இது இருந்தால் போதும் நம்மளுக்கு காசுக்கு. ஃபஸ்ட்டு 8K பிரச்சனையே வராது. நம்ம முடியணும். இன்னும் கொஞ்சம்தான் போடி. இன்னும் கொஞ்சம்தான் போடி நண்பர்கள். நம்ம வாங்க போகிறோம். இந்த மீன் கிடைக்குது. ஐயோ அப்பாடா, நம்மளுக்கு ஒரு 3K மீன் கிடைச்சிச்சு நண்பர்களே. நம்மளுக்கு கிடைச்சி அதான் சூப்பர் மீன். பெரிய மீனா அந்த மீன் தான். 3K மீன் குக்கா. ஆனால் கடைசி போடும்போது தான் இந்த 50 இப்போ கிடைக்கும் நண்பர்களே. அப்புறமே ஒரு இன்னும் கிடைக்காது. சொல்கிறேன்ல, நமக்கு இதெல்லாம் ரொம்பவே கிடைக்குது. என்ன பண்ணுறது? ஹோமுக்கு போய் எல்லாம் மீன் போட்டு
வாங்க எப்படி சார் அடுத்த ராடுக்கு எவ்வளோ மட்டும் பார்த்துட்டு போயிடும். அப்பாடி 350 கார்பன் ராடு ஏன் எவ்வளோ இதாக விற்கிறாங்களோ. இதெல்லாம் நம்ம வாங்குறது கிடையாது. இது ஒன்று இவங்க இதையே யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று இது வாங்கிட்டு இவ்வளோதான் நம்ம வாங்க முடியும். இது இல்லை நம்ம இது போட்டு பார்ப்போம் நண்பர்களே. சொல்ல முடியல இன்னும் சரியான பெரிய மீன் இதை கிடைக்க ஆரம்பிக்கும். வா சொல்லல சொன்ன மாதிரி கிடைச்சிச்சு பார்த்தீங்களா. இழுப்போம் இந்த மீன் கிடச்சிரும். இது பிரச்சனை இல்லை நண்பர்களே. 100 லெவல்லேருந்து தான் கஷ்ட மீன் அதான் சூப்பரான மீனாகும் பார்த்தீங்களா. இழுக்க மாட்டேங்குது. அது சண்டை போட்டிருக்கேன் நம்மளும் அது கூட சேர்ந்து. மீனே ஏன் மீன் அழுகிற நான் உன்னையெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன். இங்கே வாங்க ரூஸ்டர் ஃபிஷ்ஷு வா. நான் மீனை மட்டும் ஊற்றினா அவ்வளோதான் போக வேண்டியதுதான். வா எப்படி ஃபிஷ்ஷுங்க அவ்வளோதான். அங்கே வாருங்க கிவ் அப் கொடுக்கணும். ₹5 மீனுடா 5 மீனுடா ரெண்டதையும் போய் போட்டுட்டு வரணுடா. அந்த நம்ம சுற்றி பார்ப்போம் இங்கே அப்கிரேடு அந்த மாதிரி கிடச்சிருக்காது. ஆனால் நண்பர்களே நம்மளுக்கு இந்த மாதிரி இதுதான் கிடைக்குது. இந்த அப்கிரேட்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம இந்த நாடை வாங்கிட்டு நிறைய பிரச்சனை கிடையாது. சாருங்க அது ஒருத்தர் பார்த்தேங்க ரோபோட் பாடி. இன்னும் மீன்றது போ டக்குன்னு நமக்கு ஒரே ஒரு மீன் கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அக்கா அக்கா இங்கே வந்து ஒரு மீனை கொடு. ஷார்க்கு டைகர் ஷார்க்கு போ துண்ணா போ வாங்களேன். இந்த கையெல்லாம் பெரிய பெரிய மீன் தான் வச்சுருக்குது. மட்டும் எத்தனை ஒரு ஆடு வாங்கியிருக்கோம். அக்கா அக்கா எனக்கு ஒன்று கொடுக்க ஒன்று கொடுக்க ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா கக்கா கக்கா எனக்கு 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 கொடுக்க ப்ளீஸ் கொடுக்க 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 இது ஒன்று தான் போதுங்கா. அக்கா 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 இருக்கா 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 ப்ளீஸ்க்கா கொடுக்க. உனக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேங்க. உனக்கு ஏதோ நல்லதாக பண்ணுறேங்க. போ உனக்கு ஒன்றும் பண்ணானே இதில் போட்டு எடுக்க முடியுமா. அப்படி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் நண்பர்களே. நான் போய் செக் பண்ணி பார்க்க போனோம். நம்ம எப்படி செக் பண்ணுறது தெரியல நண்பர்களே. நம்மளுக்கு தெரிஞ்சு இதோட பார்ட் 2 வந்தால் நம்ம இந்த இடத்தையும் வாங்குவோன்னு நினைக்கிறேன். இந்த பிக்கியும் லெஜெண்டையும் வாங்குவோன்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு திருப்பி ராடு பிடிக்க போகலாமா. ஏஸ்மின் தான் வரும் இல்லைங்க நண்பர்களே. 1.69K வந்துருக்குது. லெப்பர்ட் ஷார்க் போடு தக்கிட தக்கிட இதெல்லாம் என்ன மீன் நண்பர்களே. இங்கே பாருங்க லெப்பர்ட் ஷார்க் தரமாக இருக்குது கலரு. நம்ம இத்தனை மணி பிடிச்சிட்டு தான் போகிறோம். ஓகேவா நண்பர்களே. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எத்தனை நாள் வீடியோ போடலீங்க காய்ச்சல், அதனால நான் போடுறதில்லை நண்பர்களே. இதெல்லாம் ஒன்றே ட்ரை பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்கூலெலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா பை சூப்பர். வா
அவளுக்கு இந்த மாதிரி மீன் கிடைச்சாலே போதுமே. இது இருக்கு, ரிவர் புக்கு போட்டு வரும், பார்ப்போம். யாரே விட்டுதான் போகிறேன். விட்டேன். இது பார்க்கலாம், ஜிட்டு 15 மீன் நிலைமையை கூட கிடைக்கலாம். ஆனால் 6.6 கேமிலாம் எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த பவரில் அந்த மீனில் எடுக்க முடியாது நண்பர்களே. நான் பாருங்க எத்தனை மீனாக பிடிச்சிட்ருக்கேன்னு. வா, 2 லெவல் தான் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நண்பர்களே. இந்த மீன் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்மளுக்கு இந்த மாதிரி மீன் பிடிச்சா ஜம்முன்னு இருக்கும். இதில் அசால்ட்டாக பிடிச்சாங்க. உங்களுக்கு என் வாய்ஸ் தெரியும் நினைக்கிற ஒரு மாதிரி கலராக இருக்குது. என் மீன் எவ்வளோ போகுது. இல்லை அடுத்த மீன் 1.2K வந்துடுச்சு நண்பர்களே. மூக்குத்தி மீன் பேர், இதில் வச்சிருக்க பேர் மூக்குத்தி மீன். மூக்கு கொத்திக்கிட்டே இருக்கும். என்னடா மீன் இது? இது ரொம்ப இருக்குது. சைஸில் மட்டும் அதான் தண்டி இருக்குது நண்பர்களே. கடைசி மீனாவது நல்ல மீனே கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. வா, இது கிடைச்சா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணு. இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியலையே. நம்ம பாருங்களேன் என்ன அனுப்பல் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு. பின்னாடி ஜாய்ஸ்டிக்கே இழுத்துட்டு இருக்கிறோம். இந்த மீனுக்கும் நம்மளுக்கும் சரியான போய்கிட்டு இருக்கேன். ஃபுல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் மீனை நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருக்குது. மீனே நீ கிடைச்ச நல்ல விஷயம் தானே. 4K மீன் நீங்கள். நான் ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்க முடியாமல் பிடிச்சேன். உன்னை பிடிக்க மாட்டேன். இந்த மாதிரி பிடிக்க மாட்டேன் இன்னைக்கு. அவ்வளோதான், எனக்கு மாட்ட போகிறேன். இன்னைக்கு மாட்டிக்கொண்டு காட்டிக்கொள்கிறேன். நண்பர்களே, நான் அந்த மீனை பிடிச்சிட்டேன். அது கட்டி தான் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ இது? வா, இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துனா போதுமே. பார்த்தீங்களா, இப்படி 100Kவா இப்படி சேரணும். போதும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஒன்று இருக்குது சார் மீன். இதில் என்ன பண்ணுறது? பெஸ்ட் ஃபிஷ்ஷஸ். டேங்க் முடிஞ்சிட்ருக்கு. மீன் டெபாசிட்டும் பண்ண முடியாது. அவ்வளோதான ரேஞ்சு. டோட்டல் ஏர்ன்ஸ் மணி வைல் ஆஃப்லைன். இல்லை, இதுக்கு அப்கிரேட்லேயும் கிடையாதாடா. டக்கா எவ்வளோ இருக்குது கெப்பாசிட்டி? டக்காவது 50. இதில் வச்சு சேல்ஸ் தான் பண்ணணும். உள்ளே போட்ட மீன் தான் வெளியே எடுக்க முடியாது போல். எடுக்க முடியுமா? ஓஹோ, நம்ம நல்ல மீன்லாம் வச்சுட்டு கட்டு ரேட் கம்மியாக இருக்க மீனில் கொடுத்துடலாமா நண்பர்களே?
ரிவர் பீட்டை போட்டேன். ஆமாம் அதுதானே இருக்குது. துளி 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 அவன் துளி 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 அவன் துளி 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 துளி. என்னடா இது? நான் இந்த மீனை பிடிக்கவே இல்லையே. சரி இதெல்லாம் காலி பண்ணுவோம். நல்ல மீனே கிடைக்கும்னு பார்த்தா கெட்ட மீன் தான் கிடச்சிருக்குது. போட்டோம் மீன் இவ்வளோ துள்ளிட்டோம். நம்ம எண்டிங்கில் பிடிச்சிக்கலாம் இருக்குல்லே. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நினச்சாலே போக முடியாது. நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீனை சேல் பண்ணிட்டேன். இதையும் சேல் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ண முடியுமா? டேங்க் ஃபுல் ஆல்ரெடி த பெஸ்ட் மீன்ஸ். இப்போ நம்ம இது எப்படி எடுக்கிறது? இப்போ நம்மளோட இதுக்கு அப்கிரேட்லாம் கிடையாது போல். அப்கிரேட் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அப்கிரேட் இருந்தால் வந்து மீனை மாற்ற முடியும். நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் எடுக்க முடியுமா? நீங்கள் நம்ம திருக்கி மீன் ரேட்டு கம்மியாக இருக்க மீன்ஸ்லாம் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் நான் நினைக்கிறது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ₹4 தூண்டில ₹200 இந்த மீன் போடுறேன். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க போடுறேன். போகுது ஆனால் வர மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிற நண்பர்களே. ஒரு மீன் எப்படி இதை அப்கிரேட் பண்ணிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு அப்கிரேட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது? இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி இவ்வளோ கிடச்சின்னா இந்த மீன்லாம் எடுத்துக்கலாம். அப்படிலாம் கிடையாது போல். டேங்க் அண்ட் மணி அப்படி அதுதான் போட்டிருக்குது. அடுத்து இங்கே என்ன போட்டிருக்குன்னா the what is the fishes. என்ன பண்ணுறது? இதுக்கான ஏதோ வழி இருக்கும். இதுக்கு நீங்கள் பார்க்கலாம். நெத்திக்கு 40 கிடைக்கணுமாடா? எதுவுமே கிடைக்க மாட்டேங்க நண்பர்களே. எப்படி அப்டேட் பண்ணுறது? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை 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 இந்த அக்காவுக்கு மட்டும் எப்படிதான் இவ்வளோ கெப்பாசிட்டி கிடைச்சிது? போ எங்கேயாவது வழி இருக்கான்னு போய் பார்ப்போம். என்னடா இது? இல்லை எங்கிட்ட 50 இவ்வளோதான். அங்கே வாங்க கொஞ்சம் இருக்குது. ஆமாம் இன்னும் ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாம். மேபி இங்கே இடம் இல்லை. சரி நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் நம்ம வந்து இந்த மீனெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி போடுறேன்னு உங்களுக்கு பார்ட் 2ல் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய்.